Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸில் இருக்கிற ஆட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஆட் எல்லாமே காமனாக ஒரு 4 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கிள் இமேஜில் நீங்கள் ஒரு ஆடை பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா ஒரு வீடியோ ஆடை பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா மல்டிபிள் இமேஜஸ் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியான ஒரு கருசல் ஆடை பார்ப்பீங்க, லாஸ்ட்டாக கலெக்ஷன் ஆட்ஸை பார்ப்பீங்க. இங்கே ஒரே ஆட்ல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா சர்வீஸை இமேஜ் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டன்டாகவே ஃபேஸ்புக்ல இருந்தே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ், டைட்டில் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா ஃபிளெக்சிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரீசெண்டாக தான் மெட்டா ஆட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மல்டிபிள் டைப் ஆஃப் கிரியேட்டிவ்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் இமேஜஸ் அப்புறம் வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே யூசருக்கு எங்கே காட்டணும் அப்படின்ற டெசிஷனை மெட்டா ஆட்ஸை எடுத்து ரைட் ஆடியன்ஸுக்கு ரைட் ஆட் ஃபார்மேட்ல உங்களுடைய கிரியேட்டிவ்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதனால உங்களுடைய மார்க்கெட்டிங் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இமேஜ் ஆட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை நம்ம உங்களுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட்டை சிங்கிள் இமேஜில் ப்ரொமோட் பண்ணி அதுக்கான சேல்ஸை அதிகப்படுத்த முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய பிராண்டுக்கான அவேர்னஸை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். ஸோ இங்கே மெட்டா ஆட்ஸ் கொடுக்குற டிசைன் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட டைப் ஜேபிஜி இல்லைனா பிஎன்ஜி டைப்பில் தான் இருக்கணும். ரெசல்யூஷனில் நீங்கள் 1:1 அதாவது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் 1080 x 1080 பிக்சலில் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா 4:5 அப்படின்ற ரேஷியோவில் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது மொபைல் டிவைசஸ்க்காக. ஸோ இங்கே ரெக்கமெண்டட் பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அப்படின்றது ரெக்கமெண்டடாக இருக்கும். டெக்ஸ்ட் ரெக்கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஹெட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 27 கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்டில் மேக்ஸிமம் அந்த இமேஜோட சைஸ் 30 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அப்லோடே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த இமேஜோட மினிமம் வித் பார்த்தீங்க அப்படின்னா 600 பிக்சலாச்சும் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே ஒரு 300-400 பிக்சலில் நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ மெட்டா ஆட்ஸ் அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் டிசைன் ரெக்கமெண்டேஷனில் கொடுத்த 1080 x 1080 பிக்சலை நீங்கள் ரெக்கமெண்டடாக வச்சு உங்களுடைய கிரியேட்டிவ்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆட்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் இல்லைனா டெஸ்க்டாப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரியான ஆட் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வீடியோ ஆட்ஸ். இந்த ஆட் டைப்பையும் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை ஷோ பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவோட ஃபைல் டைப் MP4 இல்லைனா MOV இல்லைனா ஜிஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:1 டெஸ்க்டாப் அண்ட் மொபைலுக்கு ரெக்கமெண்டட். 4:5 அப்படின்ற ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இங்கேயும் ரெசல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1080 x 1080 பிக்சல் தான். ஸோ இதுதான் ரெக்கமெண்டட் சைஸும் கூட. ஸோ இந்த சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது 1:1 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு வீடியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் பிரைமரி டெக்ஸ்ட் 125 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் 27 கேரக்டர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரைட் சைடில் பார்த்தாவே உங்களுக்கு எவ்வளோ ஹெட்லைன் இருக்குது, எவ்வளோ பிரைமரி டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ல வீடியோட டியூரேஷன் மினிமம் 1 செகண்டாச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 241 மினிட்ஸ் வரைக்கும் தான் உங்களுடைய வீடியோ வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உங்களுடைய வீடியோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 4 GB தான் இருக்கணும். ஸோ யாரும் இந்த சைஸில் நம்ம அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. பட் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அடுத்து கரோசல் ஆட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா இது ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆட் டைப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெசஞ்சர் அண்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் அப் டு 10 இமேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கரோசல் ஆட்ஸை கிரியேட் பண்ண முடியும். டிசைன் ரெக்கமெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கரோசல் ஆட்ஸில் நம்ம இமேஜும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வீடியோவும் யூஸ் பண்ணலாம். அப்படின்றதுனால இமேஜோட டைப்பில் JPEG இல்லைனா PNG யூஸ் பண்ணுங்கள். வீடியோவோட டைப்பில் MP4 MOV இல்லைனா ஜிஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோவில் நீங்கள் 1:1 இல்லைனா 4:5 அப்படின்ற ரேஷியோவில் யூஸ் பண்ணலாம். ஸோ 4:5 பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வெர்ஷனுக்கு. ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1080 பிக்சல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. டெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் பிரைமரி டெக்ஸ்ட்டாக 80 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹெட்லைனுக்கு 45 கேரக்டர்ஸ், டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் 18 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் லேண்டிங் பேஜ் URL கண்டிப்பாக கொடுத்தாகணும், அதாவது உங்களுடைய வெப்சைட்டோட URL. அடுத்து டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ இந்த கரோசல் ஆடை நீங்கள் இமேஜ் பேஸஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மினிமம் 2 இமேஜஸ் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப் டு 10 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இமேஜோட சைஸ் எல்லாமே 30 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அப்புறம் வீடியோட மேக்ஸிமம் சைஸ் 4 GB தான். வீடியோட டியூரேஷன் நீங்கள் மினிமம் 1 செகண்டாச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 240 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கலெக்ஷன் ஆட்ஸ்.
ஸோ இந்த கலெக்ஷன் ஆட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கேட்லாக்ல நம்மளுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட்டை ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் இமேஜாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வீடியோவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட் ரன் பண்ணும்போது நம்ம ஒரு கவர் இமேஜும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ யாராச்சும் நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற ஆட்ல மோர் அப்படின்றத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு பேஜுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே வெப்சைட் மாதிரியான கண்டென்ட்டை நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம ஃபியூச்சரில் எப்படி கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கான டிசைன் ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கருசல் ஆட்ல பார்த்த அதே ரெக்குயர்மெண்ட் தான் இந்த கலெக்ஷன் ஆட்ஸுக்கும். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஹெட்லைன் மொத்தம் 40 கேரக்டர்ஸாக இருக்கும். பிரைமரி டெக்ஸ்ட்ல 120 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸில் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ணாமல் நம்மளால ஒரு கலெக்ஷன் ஆட்ஸை ரன் பண்ண முடியாது. இமேஜோட சைஸ், வீடியோட மேக்ஸிமம் சைஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் இந்த டைப்பில் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது மெட்டா ஆட்ஸ் கொடுத்துருக்கிற டிசைன் ரெக்கமெண்டேஷன், டெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸோ இது மூணுமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்து ஒரு கிரியேட்டிவ்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இது எல்லாமே சொல்லி உங்களுக்கான இமேஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்காங்க. அப்போ தான் அதை ப்ராப்பராக நம்மளால மெட்டா ஆட்ஸில் யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ இதை டீட்டெயில்டாக நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிராண்ட் சேஃப்டி அண்ட் சூட்டபிலிட்டியை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களுடைய ஆடுக்கான நேமை கேட்குவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் நியூ டிராஃபிக் ஆட் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்ற ஒரு டாகல் பட்டன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய டாபிக். இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஐடென்டிட்டி. ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு பிஸ்னஸ் பேஜையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆட் செட்டப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று கிரியேட் அ நியூ ஆட், ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை கூட நீங்கள் ஆடுக்கு ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து எப்பயோ போட்ட ஒரு போஸ்ட்டை ஆடாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இந்த ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான். மூணாவது கிரியேட்டிவ் அப் மார்க்அப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கான எல்லா ஆட் காப்பி ப்ளஸ் சைஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா பிளேஸ்க்குமான ஆட்ஸை ஒவ்வொன்றா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கோட நியூஸ் ஃபீல்டில் எப்படி வரணும், ஃபேஸ்புக்கோட ரைட் காலமில் எப்படி வரணும், ஃபேஸ்புக்கோட ஸ்டோரியில் எப்படி அப்பியர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமான டெடிகேட்டட் டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் ஆட் அப்படின்றத தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து மீடியா செட்டப்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று மேனுவல் அப்லோட், ரெண்டாவது கேட்லாக். மேனுவல் அப்லோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் இமேஜ் இல்லைனா வீடியோ. இதுலேயே உங்களுக்கு 2 ஆட் ஃபார்மேட் வந்துடும். ரெண்டாவது கரோசல், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன். நாலாவது ஒன்று இருக்கும் மல்டி அட்வர்டைசர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேலே கிரியேட் பண்ணியிருக்கிற அதே ஆட் காப்பி இதை டிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆட்கான ஆட் காப்பி டூப்ளிகேட் ஆகி மல்டிபிள் பிளேசஸ்ல அதுவா ரீசைஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிங்கிள் இமேஜ் ஆட் ரன் பண்றேன் அப்படின்னா அதே இமேஜ் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிலையும் ஃபேஸ்புக்கோட ரீல்ஸ்லையும் அப்புறம் எக்ஸ்ப்ளோரர்ல அப்புறம் மார்க்கெட் பிளேஸ்ல எல்லா இடத்துலையுமே அதே இமேஜ் ரீசைஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. இதுக்கான ஒரு டெடிகேட்டட் கேம்பெயின் ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நாம இன்னைக்கு ஒரு சிங்கிள் இமேஜ் ஆட் தான் ரன் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபார்மேட். அடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இங்க ஆட் சோர்ஸ்ல நீங்க கேட்லாக் கூட சூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆல்ரெடி கேட்லாக் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த கேம்பெயினுக்கு கேட்லாக் தேவையில்லை. அடுத்து ஆட் கிரியேட்டிவ்ஸ்குள்ள வாங்க. ஸோ மேலே நம்ம சிங்கிள் இமேஜ் அண்ட் வீடியோ தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நீங்கள் வீடியோ இல்லைனா இமேஜ் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆட் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே இமேஜா இல்லைனா வீடியோவா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு ஆட் இமேஜ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இங்கே அப்பியர் ஆகிற இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களோட இமேஜை அப்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2048 into 2048 அப்படின்ற 1:1 அப்படின்ற ரேஷியோவில் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 1080 into 1080 அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1:1 2000 இல்லைனா 3000 பிக்சல்லையோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அப் டு யூ. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆட் பிளேஸ்மெண்ட்ல நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இது எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த 3 பிளேஸ்மெண்ட்டுமே இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எங்கெங்கே இந்த மாதிரியான ஆட் அப்பியர் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் அப்பியர் ஆகும். அதே மாதிரி ஆப்ஸ் அண்ட் சைட்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு ஆட் வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் ஃபேஸ்புக்கோட ரைட் காலம் அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ்லையும் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ இதை நீங்கள் வேணும் அப்படின்னா கிராப் அண்ட் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போ ஆல் ஆப்டிமைஸ் அப்படின்றது டாகல் வந்து டர்ன் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ப்ளஸ்
பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்டேஜ் ப்ளஸை நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் கிரியேட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து மியூசிக்கோட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிஸ் இல்லைனா ஃபேஸ்புக்கோட ஸ்டோரிஸில் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் ஆப்லேயோ இல்லைனா வெப்சைட்லேயோ அப்பியர் ஆகும்போது அந்த வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்டா ஆட்ஸ் நம்மளுக்காக பண்ணுவாங்க. அடுத்து கேட்லாக்ஸில் எப்படி அப்பியர் ஆகும், அப்புறம் எக்ஸ்டெண்டட் இமேஜஸ் எப்படி அப்பியர் ஆகும், ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் ப்ராப்பராக செக் பண்ணிக்காங்க. அடுத்து டன் அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவில் 20 பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. 11 பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட், இன்ஸ்ட்ரீமில், அப்புறம் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸில், அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே அப்பியர் ஆகும். அடுத்து ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ், அப்புறம் ஆப்ஸ் அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இடத்துல அப்பியர் ஆகும். அப்புறம் ஃபேஸ்புக்கோட ரைட் காலம், அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸில் 2 இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி 20 பிளேசஸில் நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஆட் பிளேஸ்மெண்ட் வீடியோவை பாருங்கள். அதில் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். இதுக்கு என்னோட கம்பெனி வெப்சைட்லேருந்து கான்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்றத காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மெட்டா ஆட்ஸு ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவுட் சைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு 5 பிரைமரி டெக்ஸ்ட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கெட் அ வெப்சைட் தட் ஒர்க் ஃபார் யூ அப்படின்ற டைட்டிலோட அதுக்கான கான்டென்ட்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில காப்பீஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜென்ரேட் மோர் அப்படின்றது கிளிக் பண்ணி திரும்பவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு இதில் இருக்க எல்லா வேரியேஷனுமே யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டுக்கான வேலை எல்லாமே முடிஞ்சது. அடுத்து நம்மளுடைய ஹெட்லைன். ஸோ இதுக்கான கண்டென்ட்டையும் நான் என்னோட வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். We love your brand and want to see it achieve its full potential அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு திரும்பவும் டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வேரியேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. பில்டிங் டிஜிட்டல் ட்ரீம்ஸ், கிராஃப்டிங் டிஜிட்டல் சக்ஸஸ், கிராஃப்டிங் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கும் நான் கான்டென்ட்டை என்னோட வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஆட் டைப் ப்ளஸ் கிரியேட்டிவ்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கால் டு ஆக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லேர்ன் மோர், லிசன் நவ், ஆர்டர் நவ், கெட் ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறையவே ஃபேஸ்புக் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கான்டாக்டஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த அட்வான்ஸ் ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்மளுடைய ஆட் வந்து டோட்டலாக எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ 1 by 1 தான் இங்கே லோட் ஆகும். ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு இமேஜ் வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷனில் கான்டாக்டஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்து ஃபேஸ்புக்கோட ஃபீட், அடுத்து இன்ஸ்டாகிராமோட ஃபீட், அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரி, அப்புறம் ஃபேஸ்புக்கோட ஸ்டோரி, அப்புறம் ஃபேஸ்புக்கோட வீடியோ ஃபீட், அப்புறம் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர், அப்புறம் ஃபேஸ்புக்கோட மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ், ரீல்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு டைம் ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு ஆட் டைப்பை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கிரியேட்டிவ்ஸ் என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அப்புறம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.